Happy greetings. This is Vimala. My children Dikshit studying in 5th class and my daughter Dikshita studying in 8th class in Acharya. Today I just came to the school for observation class for the parents. I am very happy to be here for observation class because I just observed a lot of things in this school, and especially for Saturday they are handling non-academic classes. For example, I just first I observed the class of Rubik Cube class. That is Sonamige ma'am. She took classes for grade 2. She explained very well how to solve that Rubik cubes that all. And students also done very well. Children are actively participated how to solve that Rubik cubes, and she also explained how to handle that edges that all. It's very, it's very unique and it's very nice. And next I just observed rope knot, I think so. And that also, என்ன சொல்றது, அந்த மேம் லோகேஸ்வரி ஜி, she handled that rope knot. அவங்க வந்துட்டு ரோப் வந்து ஆக்சுவல் ரோப் அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா ரோப் நாட் அப்படின்றத யூஸ் பண்ணி நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்ல முடியும் அப்படின்றத நான் இங்கே தான் பார்க்குறேன். அண்ட் அவங்க வந்து ஏதோ ஒரு தம் நாட்டு, பட்டர்ஃப்ளை நாட்டு, 8 நாட், அந்த மாதிரி நிறைய நாட்ஸ்லாம் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இதுவாகவும் இருந்தது. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் அனதர் ஒன். What is that? Financial intelligence. And Kaliman took that classes. Nowadays we know, I mean, what பசங்க எல்லாருக்குமே படிக்கணும்னு தெரியும், டாக்டர் ஆகணும், MBA ஆகணும், whatever they want to become, but they don't know how to handle that financial level. So even parents நமக்கு கூட வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து sometimes ஐடியா இல்லாம இருக்கும். But in this school they are using that separate book for that financial intelligence. அது ரொம்பவே எனக்கு ஸ்பெஷலாக இருந்தது பிகாஸ் தட் மேம் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் தட் QR கோடு, ATM, வாட் இஸ் தட் ATM, அபவுட் UPI. ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கே வந்து அந்த QR கோட்னா தெரியும், we can use to scan. She explained about the definitions, how it is using that all, and UPI அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போதுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதெல்லாம் சொல்லி வந்து நம்ம கொடுக்கறதுன்றது ஃபியூச்சர்ல அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் என்ன சொல்றது, ரியல் லைஃப் மெத்தட்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ அப்சர்வ் தட் கிரீன் புக். இட்ஸ் வெரி வெரி யூனிக் பிகாஸ் யூஸ்வலா வந்து பசங்க நம்ம வந்து என்ன கேட்போம், என்ன ஆற, என்ன பண்ற, என்ன பண்ண ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி. And they have a separate book for that one. They have to fix some goals for future. So நீ என்னவா இருக்க, நீ எப்படி இருக்க அப்படின்றது. So கீர்த்தனா மேம், I think so. She took classes for that one green book. அவங்க வந்துட்டு லைக் என்ன எடுத்தாங்கன்னா பியூட்டி, எஸ், இன்னர் பியூட்டி, அவுட்டர் பியூட்டி அந்த மாதிரி எடுத்தாங்க. ஸோ எது இம்பார்ட்டன்ஸ், ஸோ பசங்களுக்கு வந்து அவுட்டர் பியூட்டி விட இன்னர் பியூட்டின்றது ரொம்ப முக்கியன்றதை நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் ஒன். And then bring home activity, it's one of the kit they given from the school, and it had lot of kids in that day. So in that kit today they done in using that one of the towel. One of the students they done that dress, I think so. He done very well actually. That small children they are doing very well. So I am very happy that my children are studying in this school because வெளியில ஸ்கூல்ஸ்லயும் நான் அகாடமிக்ஸ்ன்றது இருக்கும், பட் இதெல்லாம் வந்து ரொம்பவே யூனிக்கா நான் பாக்குறேன். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நடத்துறது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் மை சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டடிங் ஹியர். தேங்க்யூ.